அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியுவ இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வருங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் அது இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன, அதை சரி பண்ணக்கூடிய அது இந்த கழிவுகளை எல்லாம் அகற்றக்கூடிய ஒரு சுத்திகரிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க், டீடாக்ஸ் ட்ரிங்க், ஒரு பானம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றி தான். கழிவுகளை, நச்சு கழிவுகளை அகற்றக்கூடிய ஒரு பானம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உடல்ல கழிவுகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு மருத்துவ உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா மெயினா ரெண்டு விஷயம், உடற்கழிவுகள், குடல் கழிவுகள் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் தான். ஸோ கழிவுகள் தேங்கி இருக்கிறதா உடல்ல பல நோய்களுக்கான காரணம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அப்போ கழிவுகள் இருக்காங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அடிக்கடி சைனஸ் பிரச்சனை வருது, அடிக்கடி மூக்கடைப்பு வருது, அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒற்றை தலைவலி வருது, நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், நிறைய கோவப்படுறோம், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், காரணமே இல்லாமல் கோவம் வருது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல கழிவுகள் தேங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. அதே மாதிரி அடிக்கடி கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகுது, வயிறு பிளாட் ஆகிட்டே இருக்குது, சாப்பிட்ட உடனே ஜீரணமாக மாட்டேங்குது, மலச்சிக்கல் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம குடல்ல நிறைய கழிவுகள் தேங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. இப்போ மனசு ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னு இருந்தாலும் நம்ம உடல் எடை கூடிக்கிட்டே போகுது. ஏன்னா இன்னைக்கு கட் பிரெயின் ஆக்சஸ்ன்னு நம்ம சொல்றோம். ஸோ உடல் எடை கட்டுப்பாட்டிலே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்றேன் ஆனால் வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கு அப்படின்னாலும் அது நம்ம உடல்ல நிறைய குடற்கழிவுகள் தேங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. சீக்கிரம் சளி காய்ச்சல் வந்துடுது அப்படின்னாலும், நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு அப்படின்னாலும் அதுவும் நம்ம உடல்ல நிறைய கழிவுகள் தேங்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியா எடுத்துக்கலாம். திடீர்னு சின்ன விஷயத்துக்கு கூட என்ன காரணம்னே தெரியல, என்ன சாப்பிட்டேன்னு தெரியல, திடீர்னு அரிப்பு வருது, தோல் பிரச்சனைகள் குறைய மாட்டேங்குது, மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் போன பிரச்சனை மருந்து எடுக்கிற வரைக்கும் நல்லா இருக்கு, திரும்பியும் அந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, அந்த மாதிரி ஸ்கின் டிஸார்டர்ஸ், தோல் பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நமக்கு நம்ம உடல்ல கழிவுகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இத்தனை காரணங்கள் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு உடல் எடையில இருந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ல இருந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரைக்கும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த உடற்கழிவுகள் தான் காரணமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பாடி ஏன் கழிவுகள் சேருது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, நம்மளுடைய ஃபுட் லைஃப் ஸ்டைல் தான். இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளோட என்விரான்மெண்ட்டே நமக்கு கழிவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அவ்வளோ பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இது எல்லாமே நம்ம சுற்றுப்புற சூழல் மாசுபாடே நம்ம உடல்ல தன்னால கழிவுகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய கோவம், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இந்த மாதிரியான பிரச்சனை நம்மள அறியாம நம்மள நிறைய சாப்பிட வைக்குது. என்ன கைக்கு கிடைச்சாலும் சாப்பிட்டுறோம். அது நல்லதா கெட்டதா, உடம்புக்கு நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா, நம்ம உடம்புல இருந்து எனர்ஜியை எடுத்துக்கிட்டு அது செரிமானம் ஆகிறதுனால அது கெட்ட உணவு, அதை தான் நம்ம நிறைய சாப்பிட்றோமா, இல்லை நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குற உணவை நம்ம சாப்பிட்றது இல்லையா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. டென்ஷன் ஆனோன்னா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் உடம்புல பிரச்சனை வரும்பொழுதுதான் என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறதே யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த அளவுக்கு மன அழுத்தம் ஒரு காரணமாக இருக்கு. அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிவி பார்க்கும்பொழுது, மொபைல் பார்க்கும்பொழுது நம்மளை அறியாமல் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். ஈவன் தேட்டருக்கு போகும்போது நிறைய பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்றோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நொறுக்கு தீனிங்கிற பேரில் நம்ம உடம்புலையே நம்ம சேர்த்திக்கக்கூடிய நிறைய ஒரு கழிவுகளாக இருக்கு. அதே மாதிரி மோஷன் போகிறதுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நிறைய தண்ணி குடிக்கிறோமா, அந்த அளவுக்கு நம்ம உடம்புல ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறோமா, உடம்புல தண்ணி சத்து, நீர் சத்து இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறிதான். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு தண்ணி குடிக்கிற பழக்கமே நம்ம கிட்ட கம்மி ஆயிட்டு இருக்கு. அதனால நிறைய மலபந்தம் ஏற்படுது, மலச்சிக்கல் ஏற்படுது, உடல்ல நிறைய மலச்சிக்கல் ஏற்படுது. கூடவே நிறைய மாவு பொருள் அதிகமான உணவுகளும் எண்ணெய் பொருளும் அதிகமாக சேர்த்திக்கிறோம். ஸோ இது எல்லாமே குடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்குது, அதே சமயம் உடல்ல அதிகமாக கழிவுகள் தேங்குறதுக்கும் காரணமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி கழிவுகள் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு அப்படின்னா
நம்ம என்ன சொல்றோம்னா பேதி எடுத்துக்கோங்க, இல்ல நம்ம வந்து வாமிட் நான் தன்னால உருவாக்கணும், வமனம் பண்றது, அந்த மாதிரி முறைகளை நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு வந்து இதெல்லாம் பண்றதுக்கே எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க தொடர்ச்சியா ஒரு 1 வீக் வந்து ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை முழுமையாக அகற்ற முடியும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சை வந்து நல்லா தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சன்ன லவங்க பட்டை ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா, அது வந்து 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 ஒரு 1/4 பழம் வீதம் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போது இஞ்ச தோல் சீவினது 1/4 பழம் வந்து எலுமிச்சை பழம் எடுத்துக்கணும். கூட வந்து 1/4 ஸ்பூன் வந்து சன்ன லவங்க பட்டை எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அரைச்ச பிறகு நம்ம வந்து தண்ணி கலந்து அது கூட தேன் கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கணும். ஸோ பட்டை, இஞ்சி, எலுமிச்சை அவ்வளோதான். அது கூட வந்து நம்ம தேன் கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். இல்லை டாக்டர் எனக்கு ஆல்ரெடி அல்சர் இருக்குது, எனக்கு பிரச்சனை இருக்குது, கேஸ்ட்ரிக் இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா அந்த ட்ரிங்கை வந்து இரவு உணவுக்கு பிறகு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறேன், எனக்கு வந்து தோல் பிரச்சனை அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து சைனஸ் பிரச்சனை அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து குடலில் வந்து நிறைய கழிவு இருக்குது, எனக்கு வந்து மலச்சிக்கல் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இந்த ட்ரிங்க் வந்து ஒரு 3 months ஒன்ஸ் வந்து ஒரு 7 days மார்னிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம பாடியில இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறிட்டு ஒவ்வொரு செல்லும் வந்து டீடாக்ஸ் ஆக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த செல்களில் இருக்க கழிவுகள்லாம் வெளியேறிச்சுனாலே உடம்பு புத்துணர்ச்சியோடு இருக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பிரச்சனையும் ஒன்னொன்னா தன்னால குறைய ஆரம்பிச்சிடும். உடலும் ஆரோக்கியமா இருக்கும், அதே சமயம் மனசும் புத்துணர்ச்சியோடவும் ஆரோக்கியமோடவும் ஃபுல் எனர்ஜியோடையும் செயல்படுறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து இப்போ நான் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு 7 நாள் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலர் பீரியட்ஸ் வந்த பிறகு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடாது, பால் கொடுக்கக்கூடியவங்க கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஸோ மற்றவங்க எல்லாமே எடுத்து ஆரோக்கியமாக சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம், ரத்த அழுத்த நோய் இருக்கக்கூடியவங்களும் எடுத்துக்கலாம், யார் வேணால் எடுத்துக்கலாம். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய முழுமையான கழிவுகள் வந்து வெளியேறதுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.